தவத்துக்கு ஒருவரடி, தமிழுக்கு இருவரடி, சவத்துக்கு 4 அடின்னு. தவம் பண்ணா தனியா உட்கார்ந்து பண்ணணும். இப்ப உண்ணாவிரதம் இருக்காங்களே, 300 பேர் உண்ணாவிரதம் இருக்கான். ஒவ்வொருத்தரா போய் திருட்டு வர்றதுக்கு தனியா இருந்தான்னா நமக்கு தெரியும் அவன் சாப்பிடறானா இல்லையான்னு. எவன் இருக்கான்னே தெரியாது. அவ்வளவு பேர் இருந்துட்டு அவன் பிள்ளைய உட்கார வச்சுட்டு இவன் மாட்டுக்கு போய் சாப்பிட்டு திரும்ப வந்து பழையபடி. அவன் பண்ணா தனியா உட்கார்ந்து பண்ணணும். தமிழ்னா 2 பேரா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா பொழுது போறதே தெரியாது. இவன் சொல்ல அவன் சொல்ல அது வந்துட்டே இருக்கும். சவத்துக்கு 4 அடி. நம்ம வீட்டுல சொல்லுவாங்களே, ஊர்ல 4 பேர் என்ன சொல்லலாம், சுபாரா 4 பேருக்கு மரியாதையா நடந்துக்க, 4 பேருக்கு நல்லா இருக்குமா. இந்த 4 பேர் தான் சொல்லுவான். 5 பேருக்கு நல்லா இருக்குமா, 3 பேருக்கு நல்லா இருக்குமான்னு சொல்ல மாட்டான். யாரு இந்த 4 பேரு? கடைசியா தூக்கிட்டு போறானே அந்த 4 பேர் கேரண்டி. அந்த கேரண்டி வேணும்டா உனக்கு, இல்லைன்னா அவன் பணத்தை நாய் நடி தீங்கும். அதனால ஒழுங்கா இருடா.